அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து முழுமையாக தானாக நடக்கக்கூடும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு 2ல் இருப்பது எக்கச்சக்கமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது அங்கு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது வக்ரம் பெற்று 2ஆம் இடத்திலிருந்து ஜென்மராசியை நோக்கி நகர ஆரம்பிக்க போகிறார். திருக்கணிதத்தின்படி அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்தே ஜென்மராசியை நோக்கி நகர்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் பிப்ரவரி மாதம் வரை இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. இந்த வக்ரகதியில் திரும்பி இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்மராசியில் குரு சஞ்சரிப்பதை ஒப்பிடுகையில் நிச்சயமாக பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தி விடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய பற்பல சுப காரியங்கள் உட்பட அனைத்து விதமான விஷயங்களும் தாமாகவே உங்களுக்கு நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவதால் சற்று கூடுதல் கவனம் அனைத்து விஷயங்களிலும் தேவைப்படுகிறது. அலட்சியமாக செயல்படக்கூடாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. நவம்பர் 4 முதல் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சனி லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானும் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனம் முதல் 15 நாட்களில் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். அவர் ஜென்மராசியில் இருப்பதை விட 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது பெரிய அளவிலான சிக்கலை நிச்சயமாக ஏற்படுத்தாது. எனவேதான் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக பெற்று தருவாருங்க. உறவுகளில் ஏற்பட்ட விரிசல், குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பு மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட பல்வேறு வகையான சங்கடங்கள் போன்றவை இந்த தருணத்தில் தாமாக மறைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை வக்ரகதியில் திரும்பியதற்கு பிறகு 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. வக்ரம் பெற்றாலும் கூட குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு வகையான சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் வானியல் அரசன் என்றும் நவகிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான செல்வ வளங்களும் திடீரென குறுக்கு வழியிலோ அல்லது அதிர்ஷ்டம் இல்லாத வகையிலோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அனைத்தும் உங்களது உழைப்பின் பாலும் நேர்வழியிலும் கொடுக்கக்கூடிய ஒரே தன்னிகரற்ற கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தற்போது மிகுந்த நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வரும். அதே போன்று
ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல்நலில் தக்க முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குடும்பத்திலும் சரி, உத்தியோகம் தொழிலிலும் சரி, உங்களுக்கு எதிராக மறைமுகமாக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வக்ரகுருவின் பார்வை கட்டுக்குள் வர வைக்கிறது. பல்வேறு வகையான தடுமாற்றங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற்று தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. வாழ்வில் எப்பேற்பட்ட தோஷங்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட அத்தனை அஷ்டம பாதிப்புகளும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அஷ்டம பாதிப்புகளால் தடைபடக்கூடிய காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான முன்னேற்றம், பல சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக பெற முடியும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே லாபஸ்தானத்தில் சனி வலுவாக அமரும் போது குருவின் சுப பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியும் போது நினைப்பதை விட உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைவான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளிலும் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி வரும். பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் சற்று கட்டுக்குள் வருங்க. இருந்தாலும் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்வது நல்ல பலனை கொடுக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வலம் வருகிறார். குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. பணவரவில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளை பெரிய அளவில் கட்டுக்குள் வைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரம் பெறுவதால் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பெண்மணிகள் நிச்சயம் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் சிரமங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.